டாக்டர் சுமந்த் இணைஞ்சிருக்கார். டாக்டர் சுமந்த், மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிற சூழலில் களம் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா, அப்படியே தொடர்கிறதா, என்ன சூழல் இருக்குன்னு பார்க்குறீங்க? களம் அப்படியே தான் தொடர்கிறது. அதாவது ஆளும் கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும். இந்த முறையும் அதுதான் ஆக போகுது. இப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, என்ன வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் அண்ட் அதிமுகவுக்கு அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் அதில் எந்த அளவு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு செல்லும். இந்த மாதிரி ஒரு அகடமிக் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்னு எனக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளவு அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க, செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அது பல ரிப்போர்ட்ஸ்லயும் அது தெரியும். சோ அதனால என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகவும் ஒரு குறைந்த வாக்குகளை பெற்று ஒரு 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைந்தார்கள் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். ஒருவேளை 3000 ஓட்டுல திமுக ஜெயிச்சது, 5000 ஓட்டுல திமுக நிச்சயமாக அது ஒரு மொரல் பூஸ்டரா இருக்கும் இவங்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஒருவேளை திமுக 5000 8000 10,000 ஓட்டு ஜெயிச்சாங்கன்னா 100% அது அதிமுகவுக்கு பின்னடைவு. ஏன்னா அவங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஒரு விஷயம். ஆனாலும் இதை வைத்துக்கொண்டு 2026க்கு எப்படி, அதுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. சோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது. எனினும் இந்த இடைத்தேர்தல் அதிமுக போட்டியிடாத காரணத்தினால் ஒரு முக்கியத்துவம் ஃபார் ஹவு அந்த ஓட்டு எங்க போகுதுன்னு பாக்குறது நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. அதை தாண்டி மக்கள் கட்சிக்கோ அல்லது நாம் தமிழருக்கோ உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு தான் போகுமா, இல்ல ஆளுங்கட்சிக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, எப்படி பாக்க? இல்ல, ஆளும் கட்சிக்கு அதிமுக, அதாவது இதுல 2 வகையான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று நியூட்ரல் ஓட்டர்ஸ், ஒன்று கமிட்டட் அதிமுக ஓட்டர். கமிட்டட் அதிமுக ஓட்டர் திமுக போட மாட்டாங்க. அவங்க பாமகவுக்கு போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம், நோட்டாக்கு போடலாம், யாருக்காவது போடலாம். அவங்க திமுக போட மாட்டாங்க. அதே மாதிரி கமிட்டட் திமுக ஓட்டர்ஸ் அதிமுக போட மாட்டாங்க. பட் இதுல அதிமுகவுக்கு கிடைக்கிற எல்லா ஓட்டும் கமிட்டட் பார்ட்டி ஓட்டர்ஸ் ஓட்டு கிடையாது. ஒரு அளவுக்கு ஒரு நியூட்ரல் ஓட்டர், இந்த தேர்தல்ல போன தேர்தலில் இவங்க ரொம்ப மோசமா செயல்பட்டாங்க, இவங்களுக்கு போடலாம். அடுத்த தேர்தல்ல அந்த அணி ரொம்ப மோசமா செயல்பட்டுச்சுன்னு திருப்பி மாறி ஓட்டு போடுவாங்க. அந்த குரூப் நிச்சயமா ஒரு குரூப் அதுல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு தேவையான அவங்களை பர்சுவேட் பண்ற நடவடிக்கைகள் எல்லாமும் ஏற்பட்டிருக்கிறதா தான் மீடியால செய்திகள் வந்துட்டு. சோ அதனால நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் இஸ் ஆல்ரெடி நோன். ரன்னர் அப் எவ்வளவு மார்ஜின் டிஃபரன்ஸ்ல வர போறாங்க, அந்த அதிமுக ஓட்டு முழுமையா பாமகவுக்கு போகுதா? நாம் தமிழர் உதாரணத்துக்கு ஒரு 15% ஓட்டு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. Then you know அந்த ஓட்டு அதிமுக உடைய ஓட்டு கணிசமாக நாம் தமிழருக்கு போயிருக்குங்கிறது தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்ப்பதற்கு தான். ஆனால் க்ளோஸ் கான்டெஸ்டாக இருந்தால் களத்துல கட்சி தலைவர்கள் வைத்த பரப்புரைகள் என்ன தாக்கத்தை உண்டாக்கி இருக்கோ, இல்ல தாக்கமே வராதா? இப்ப அன்புமணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு விமர்சனங்களை அங்க வைக்கிறாங்க, நாம் தமிழர் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏதாவது வகையில் அங்க தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இதுக்கும் இடைத்தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, பரப்புரையெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஆனா சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் இருந்திருக்கு, இந்த சமீபத்தில் நடந்த ஒரு சீரீஸ் ஆஃப் கொலைகள் இருந்திருக்கு மாநிலம் முழுவதும். சோ ஒரு ஃபீலிங், சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும். அண்ட் கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸும் கிடையாது. 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி. பட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் காரணத்தினால் அந்த சம்பவத்தினுடைய தாக்கம் இருக்கலாம். அரசு மீது அதிருப்தி கணிசமாக இருக்கிறது. அதுல எந்த விதமான, அது லோக்சபா தேர்தலில் இருக்கிறதுனாலதான் 6% ஓட் ஷேர் குறைஞ்சிச்சு. 2019 ஒப்பிடும் போது இதே கூட்டணிக்கு 6% கணிசமான ஒரு ஓட் ஷேர். சோ அந்த அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியை அறுவடை செய்யற ஒரு பொசிஷன்ல எதிரணிகள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஃபேக்ட். ரைட், முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ராஜீவ் காந்தி, ஒரு அதிருப்தி இருக்கு, ஆனா அப்போசிஷன் வீக்கா இருக்கு, அல்ல கன்சாலிடேட் ஆகல,
அதுதான் வீக்கர் அப்போசிஷன் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சுமந்த் பார்க்குறேன். மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் சுமன்சி சார் பேசுகிற போது சொன்னார், அமைச்சர்களாக இருக்காங்க, கவனிக்க வேண்டியதை கவனிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வஞ்ச புகழ்ச்சியனியா இல்லை கவனிக்கணும்னு தெரியல. நான் அது காரணம் விளக்கத்தோடைய தேவை இருக்குது. உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி தான். எப்படின்னா, விழுப்புரத்தை நீங்கள் சென்னையிலேருந்து விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை, அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கீழே போனோம்னா மாநில நெடுஞ்சாலை. நான் விழுப்புரத்துலேருந்து காணைன்னு ஒரு ஊருக்கு போகிறோம், அது மாநில நெடுஞ்சாலை. அதிலிருந்து ஊராட்சி சாலைகள் இருக்கும். அதுலேருந்து கோழிப்பட்டுன்னு ஊருக்கு போகிறோம். அங்கே ஒரு கிராமத்தில் 2 தெரு தள்ளி போகும்போது நான் அங்கே பிரச்சாரத்துன்னு தான் சொல்கிறேன், மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்போது அந்த கிராம ரோடுக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு அம்மா ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு வந்து கொடுக்குது. என் பையன் ஐஐடியில் படிக்கிறான், அவருக்கு போதிய கல்வி உதவித்தொகை வரணும், இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்கிறாரு. இந்த கட்டமைப்புக்காக சொல்கிறேன், என்ன நெருக்கடினா, ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து மாநில நெடுஞ்சாலை, கிராம நெடுஞ்சாலை, தெருவுக்கு அமைச்சர் வருகிறார். அப்போ எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு அரசியல் கட்சி அரசியல்வாதியாக அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் இல்லை மாவட்ட செயலாளர் இருந்தாலும் முதல்ல அரசியல்வாதி. நாங்கள் 1000 முறை டிவியில் பேசினா ராஜீவ்காந்திக்கு எண்ட் ஆஃப் டே ரிசல்ட்ஸ் எங்களுக்கு என்னன்னா மக்கள் போய் பிரச்சாரம் செய்வது தான். அப்போ எங்களுக்கு என்ன பொறுப்புனா, எங்களை நம்பி மக்கள் பல மனுக்களை கொடுக்குறாங்க. நீங்கள் ஆளுங்கட்சி தானே, போன முறை பிரச்சாரம் பண்ணீங்க, ரோடு போடுறோன்னு சொன்னீங்க, இங்கே பாருங்க குண்டுங்குழி சரியில்லை, இங்கே தண்ணி வரல, இங்கே பைப் சரியில்லை, இங்கே கரண்ட் வரல, இங்கே பெயிண்ட் அடிக்கல, இப்படிப்பட்ட தேவைகள் அதிகமாக அட்ரஸ் பண்ண முடியுது. அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் இது மக்கள்கிட்ட, இன்னொரு பக்கம் அந்த களம் எப்படி இருந்ததுன்னா, அந்த விக்கிரவாண்டி களம் என்பது நாளைக்கு வருகிற வாக்குப்பதிவு 13ஆம் தேதி முடிவு உறுதியாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 65,000 70,000 வாக்கு தேர்தல் அங்கே வெல்வோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய பிரச்சாரம் நாங்கள் வீடு வீடாக போய் எங்கள் கேடர்களுக்கு போய் துண்டறிக்கையே, அரசுடைய சாதனையை, எது சமூக நீதி, எது சட்ட ஒழுங்கு, எது பொது ஒழுங்குன்னு மக்களிடம் பேச முடிஞ்சது. ஆமாம், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சார் அப்படின்னு கடைசி 2 நாள் மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு பின்பு பேச்சு வந்தது. அப்போ அம்மா, தனிப்பட்ட ஒரு பகை என்பது வேறு, அரசின் சட்ட ஒழுங்கு என்பது வேறு. அவருடைய மரணம் நடந்தபோது அதுக்கடுத்து அவருடைய தொண்டர்களால் உணர்ச்சிவசப்பட்ட சூழலில் அங்கே பப்ளிக்கு பாதிக்க வந்துடக்கூடாதுன்னு கட்டுக்காத்த அந்த அரசுடைய செயலால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, தனிப்பட்ட ஒன்று சட்ட ஒழுங்கு இல்லைங்க, அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இப்படி நடக்கிற போது அங்கே களத்தில் என்னவா இருந்ததுன்னா, சமூக நீதி வெர்சஸ் சாதி பற்று வெர்சஸ் ஒரு கற்பனைவாதம், இந்த 3ஆக தான் இருந்தது. ஒன்று, எது சமூக நீதிங்கிற வகுப்பெடுக்க வேண்டிய சூழல் மக்கள்கிட்ட இருந்துச்சு. பாமக முழுக்க என்னவாக இருந்ததுன்னா, அது ஒரு குறிப்பாக வன்னியகுல சத்திரிய மக்களுக்காக ஒரு சாதி பற்றுங்கிற பேரில் சாதி வரியை தூண்டுவதாக நிகழ்ச்சியாக தான் இருந்தது எல்லா கடத்திலையும். இதை விட மோசமாக நாமதல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல மரியாதைக்குரிய நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க, நான் இதை முடிச்சிடறேன், நான் உங்களோட சேர்த்தா சொல்கிறேன். நீங்கள் இப்போ சாதியவாதம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அல்லது வன்னியர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு திமுகவும் தானே சொன்னிச்சு. எஸ், அதாவது என்று இருக்குல்ல, மேடையை போட்டுக்கொண்டு ஒரு பொது வெளியில் உட்காந்துட்டு இப்போ நான் இவன் உட்காந்துருக்கோம், இந்த ஒரு சமூக கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த சமூகத்துக்கு என்ன செய்திருக்கின்ற அது பொறுப்போடு பதிலுடைய தேவை எங்களுக்கு இருக்குது ஆளுகிற கட்சி. அப்போ எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற போது மாண்பு முதலமைச்சர் இதை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் அங்கே என்னவா இருக்குன்னா, நீங்கள் ஒரு மேடையை போட்டுட்டு வேணுக்கு மேலிட்டு இங்கே பாருங்க, நம்ம திறப்பாருங்க, அந்த திறப்பாருங்க, அந்த தெருல இருக்க அப்படி வளர்ந்துட்டாங்கிறது சமூக நீதி இல்லை, அது சாதி வெறி. யாரோட ஒப்பிடுறீங்க, எந்த காலத்தில் ஒப்பிடுறீங்க? ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு விளிம்புநிலை மக்களாக இருக்க மக்களோடு ஒப்பிட்டு உங்கள் சாதி பெருமை பேசி வீசையை முறுக்கிக் கொள்வது சமூக நீதி அல்ல. அதற்கு மாறாக இங்கே ஒப்பீட்டளவில் கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம், நாங்கள் வேலைவாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறோம் என்று எந்த ஒப்பீடு இருக்குல்ல. ராஜீவ்காந்தி இங்கே உட்கார்ந்து பேசுகிற ராஜீவ்காந்தி ஒப்பீட்டுக்கும் இதே ராமநாதபுரத்து கிராமத்துக்குள்ள போயிட்டேன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை விட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். இதை பாமக சாதியவாதத்தை முறியடிக்க வேண்டிய தேவை இருந்தது, அதை முறியடித்திருக்கிறோம். எப்படி முடிவெடுத்துக்காங்க? அவங்க சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதிங்கிற மண்டல் கமிஷன் ஆய்வு வந்தபோது மரியாதைக்குரிய ஆணைமுத்தையாவுடைய உதவியோடு மண்டல் கமிஷன் அவர்கள் வந்தபோது முத்தமிழர் கலைஞர் பிரச்சாரம் செய்தபோது எதிர்த்த கட்சி பாஜக. அந்த பாஜகவை மேடல் வைத்துக் கொண்டு அவர்கள் சமூக நீதி பேசுவது, சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் நடத்தப்பட்ட போது நாட்டை பிளக்கிறார்கள் என்று வாதம் வைத்தார்கள். அந்த பாஜக வைத்துக் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்ட ஒரு சாதிய தூண்டுதல்களை செய்கிற வேலையை பாமக செய்தபோது அதை முறியடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. ஒன்று. இன்னொரு பக்கம் கற்பனாவாத நாம் தமிழர், குறிப்பாக பெருமதியாக ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 1000 மக்கள் கூடியிருக்காரு, மரத்தில் உட்காந்து பேசியிருக்காரு. அப்போ அந்த வழியாக வேட்பாளர் நின்றுட்டு காசு கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டுட்டீங்க, அடிமையாக வச்சுட்டீங்க, அதாவது ஒரு அப்போ உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள்லாம் மந்தைகளா ஆடுகளா என்று கற்றுக்கிற போது அப்போ ஆளுங்கட்சியாக இருக்க நாங்கள் நீங்கள் சொல்கிற சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியிருக்கு, பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, அமைதியாக நிற்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு சின்ன பசங்க 2 பேர் கூட்டத்தில் கல்லெட்டு அடிச்சு ஓடினா பிறகு அப்படி எல்லா இடங்களிலும் ஒரு இழிவான, இன்னும் சொல்ல போனால் ஒரு கற்பனாவாத அரசியல் என்பது வேறு. ஆட்சியில் இருக்க